அடியாள் என்ன வர வேணும்னு கேட்டுக்கிடுவியான். என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. அப்படியா? ஏப்பா அது வர வில்லங்கம் தான் இருக்கும். மாத்தி கொடுக்கறதுக்கு வழி. ஓஹோ சரி. வா மகனே. சுப்பிரமணியன் பேருன்னு யாருக்குமா இருக்கு? அவன் பேருக்கு இருக்க பத்திரங்கள்லாம் எங்கம்மா இருக்கு? அதுல உங்களுக்கு உரிமை உண்டு எழுதியிருக்கா எழுதலையாம்மா? இல்ல இருக்கு. அதாவது உங்களுக்கு கிடைச்சுதா? சந்தோஷம். இப்ப இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ல உங்களுக்கு தரமாட்டோம்னு சொல்லி 2 பேரும் அதுல வில்லங்கம் பண்ணுதான். உண்மையா இல்லையா? அந்த 2 பேருடைய மைண்டை திருப்பி உங்களுக்கு உதவி வச்சா போதும்ல, அந்த சொத்தை வாங்கி தாரேன். 3 மாத கால அவகாசம் பொறுமை. ஜெயிச்சுட்டாலும் வந்துகிட்டே போடு. அடுத்த பேச்சு விபூதி பூஜைத்துல அவ்வளவுதான். நம்ம கோயில்ல நம்ம சாமியுடைய போட்டோக்கள் மொத்தமாக சாமிக்கு நம்ம பூஜை ஆக்கி வச்சிருக்கிறோம். இந்த போட்டோக்களை வச்சு நீங்க வீட்டுல கும்பிடுகிற பொழுது கோயில் வச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு மகத்துவமான விஷயத்துக்கு அது ஈடுபாடா இருக்கும். அதனால கோயில் போட்டா எல்லாருமே நல்ல மனநிறைவோட வாங்கிக்காங்க. உங்களுக்கு என்ன விஷயம் வேணுங்கிறத அந்த போட்டோக்கு முன்னால ஒரு தாள்ல எழுதி வச்சு டெய்லி பூ போட்டு அர்ச்சனை பண்ணி நீங்க கும்பிட பழகுங்க. அப்படி எந்த பூஜை எப்படி நடத்தி கும்பிடணுங்கிறதுக்கும் ஒரு சில விதிமுறைகள் நாங்க சொல்லி தருவோம். அதை நீங்க சரியாக செஞ்சுட்டாங்க, தெளிவாக இருக்கும். அதை யூடியூப்லயே நாங்க சொல்லிடுவோம். அதெல்லாம் போட்டோக்கள் ஏதாவது வாங்கிக்காங்க, பிரயோஜனமா இருக்கும். அங்கதானே ஒரு பெரிய பிள்ளையார் கோயில் உண்டு, புரியுதா? பிள்ளையார் ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலம். உங்களிடம் வேற பிள்ளைகளை பத்தி ஏது கேட்கணும்? அவருக்கு பார்த்தாங்க அரசு பணி கிடைக்கும், புரியுதா? இப்போ உங்களுக்கு வீட்டுல கொஞ்சம் பணங்கள்லாம் நிறைய நஷ்டமாயி போச்சு, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வீடு சம்பந்தமா மனக்குழப்பமும் பிரயாசமும் உண்டு இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாகி இருந்தா போதுங்களா? அந்த ஸ்தலத்துக்கு ஒரு தெளிவான முடிவு கிட்டும். வாமா பையனுக்கு பணி கிட்டும். வெற்றி உண்டு, சேர்த்துக்கலாம். சிம்ம மாதத்துக்கு சிங்கமா வர்க்கரை கேரளா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வீட்டுக்கு வடபாக ஒரு சிறிய இடத்தில் நாகம் சம்பந்தமான ஒரு ஆலயம் உண்டு. நாகம் சம்பந்தமான ஒரு சிறிய ஆலயம், சரியா? இப்போதைக்கு உங்களுக்கு 2 ஆண்டு காலங்களாக போய் கடன்களும் மனவேதனையும் உண்டு குடும்பத்தில். இப்போ ஒரு இடத்தை விலை பேசி கொடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. அர்த்தமா? அந்த இடத்தை விலை பேசி கொடுத்தாச்சுன்னா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்தரலாம். அதுக்கு கருப்புசாமி உதவி செய்யணும்னு கேட்டு வந்திருக்கேன். காரணம் சொல்லலாம். கன்னி மாசத்துக்குள் அது விலையாகும், கச்சோடமாகும். கன்னி மாசம்னா எந்த மாசம்? யார் சொன்னா? புரட்டாசி. கன்னி மாசம் அதுல விலையாயிரும், கச்சோட தீக்கலாம். கருப்புசாமி கொல்லம் குண்டரா பக்கம் உடல்நிலை யாருக்கு சரிந்த இடையில என்ன செய்யுது? சரி, வேற என்ன செய்யணும்? என்ன சாமி கண்ண முடியா? நல்ல சில சமயங்கள தியானத்திலையும் கனவுலையும் நாகத்தோட சிவபெருமான் காட்சி அளிக்கிறார், புரியுதா?
குடும்பத்துல முன்னோர்கள் இதை கும்பிட்டு வந்திருந்தாலும் இப்போ சமீபமாக நீ தான் அந்த கோயில் கட்டணும்னு ஒரு முடிவு வந்திருக்க. அதனால 6 மாத கால அவகாசத்துல கோயில் கட்டுறதுக்கு இடமும் கிடைக்கும், அந்த கோயில் கட்டலாம். அதுல ஒரு தாரமா உட்கார்றதுக்கு வழிவகுத்தாங்க. செய்வனையால் பிரச்சனை உண்டு உண்டு அதை தீர்த்து தார, அதுக்கு தனியே பேசிக்கலாம். கருமசாமி ஆமா ஆமா அப்படியா? கருமசாமி ஆமா. புதுக்கோட்டை உமாரை யாருக்கு போடுவோம்? சாமிக்கு போடுவோம். இன்னொன்னு யாருக்கு போடுவோம்? கல்யாண மாப்பிளைக்கு போடுவோம், கல்யாண பொண்ணுக்கு போடுவோம். போடுமா போட மாட்டோமா? கல்யாணத்தை பத்தி கேட்க வந்தது யாரு? உன்னுடைய கட்டவரைக்கு போய் பார்த்தேன். அந்த இணையில குதிரைக்கு மேல சாத்தாவும் ஐயனாரும் கர்மசாமியும் பேச்சியம்மனும் எதிரில் இருக்காங்களா? இருக்காங்களா? அதே மாதிரி நீ குடியிருந்த வீட்டுக்கு வடவார் சென்று பார்த்தா என் தங்கை மாரியம்மையுடைய ஆலயமும் உண்டு, காளியும் உண்டு, நீரியும் உண்டு, திரிசூலியும் உண்டு. பார்த்தோமா? இப்போ 3 ஆண்டு காலங்களாக கல்யாண சம்பந்தமான முயற்சிகளை எடுத்து எல்லாமே வெற்றி இல்லாம வீழ்ச்சியாகிவிட்டது. இதற்கிடையில ஒரு பெண்ணை கல்யாணம் செய்யலாம் சொல்லி நீயா மனசுல நினைச்சு அதுவும் உனக்கு கைகூடாம போயிருது. உண்மையா இல்லையா? அதனால இனி பெரியவங்களை பார்த்து முடிக்கவா, கருத்தாங்க நீ பார்த்து முடிச்சுட்டாயா? ஒரு வழியை சொல்லி நான் வாழறதுக்கு வேணும்னு கேட்கிறேன். காரணம் வெளியில நிக்கிறவங்க பேசாம நின்னுங்க. சொந்தத்துல பொண்ணு இல்லைன்னு ஆயிடுது. வேலை பார்க்குற இடத்துல வாரோட செட்டப் பண்ணிக்க வேண்டியதான். அதனால நீ வேலை பார்க்கிற ஏரியாவில் உனக்கு பெண் அமையும்னு உத்தரவாயிடுது. அது நீ பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஓடர் மூலமாவே பேச்சுவார்த்தைகள் நடக்கும். புரியுதா? அந்த கல்யாணம் உன் வாழ்க்கையில ஒவ்வொருக்கும் வீடும் அமையும். சந்தோஷமா வெற்றியா இருப்ப. காரணம் மகனே சந்தோஷமா ஆனந்தம். அதே புதுக்கோட்டை உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். உன் வீட்டுல கர்ப்பப்பை சம்பந்தமான ஒரு வலி வேதனை துன்பமா இருந்துட்டு இருக்கா? அதனால இதுல எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா அப்படி கேட்டா ஸ்கின் சம்பந்தமான டிசீஸ் இருக்கு. அது தீர்க்க முடிய நோயா தீர்க்க கூடாததான் கேட்டேன். தீர்க்க முடிகின்ற நோய். அது ஆபத்து வராது, பிரச்சனை வராது, காப்பாற்றாரு. ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையை சீக்கிரம் அமைச்சு கொடுன்னு கேட்க வர 50 கல்யாணம் நடந்துடும் போடு. சொந்த மாப்பிள்ள கிடையாது வந்தாச்சு. தானா மாப்பிளையை தேர்ந்தெடுக்க மாட்டான், நீயே தேடி போடு. காரைக்குடி உறவுகளின் மனவேதனையும் துன்பமும் பட்டது யாருப்பா? காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும், கூட்டை திறந்து விட்டால் உங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீங்க 2 பேருமே அப்பப்போ போய் தக்கப்பொருள் பண்ணிக்கிறீங்களா? உண்மையா இல்லையா? ஏதோ கட்டின ஒரு கடமைக்கு இந்த வாழ்க்கையை நிறைவேற்றணும், அதுக்காக இந்த பூர்வத்துல காத்து கிடக்க அப்படின்னு மனசு தெரிஞ்ச விரக்தி ஆகுது. ஆனா இப்ப பார்க்கிற வேலையில மனது உறுதியா இருந்தாலும் அதனுடைய ஊதியங்கள் உனக்கு போதாத குறை இருக்கு. இதை வச்சு இந்த வாழ்க்கையை ஓட்டுறதுல கொஞ்சம் கஷ்டம். அதனால பொண்டாட்டிக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அதுக்குரிய சூழ்நிலைகள் கிடைக்குமா? இப்ப இருக்கிற கடனையும் தீர்க்கணும், வழி வகுக்கணும். எனக்கு என்ன வேணும்? வேற ஒரு முறை காலம் பக்கத்துல
உங்க வீட்டுக்குள்ள இறங்கி பார்க்க காக்காவா வந்து காத்துது உட்கார்ந்து. ஏன்பா நீ வந்து இருக்கிற கேட்டா சனி பகவானுடைய கோட்டம் 3 ஆண்டு காலங்களாக பிடிச்சி வேற வெளியில இருந்தா நல்லா இருக்கும், வீட்டுக்குள்ள போனா வேற எங்க போனாலும் இப்போ நாயார பிரச்சனை, காலார பிரச்சனை. ஆனா இந்த நிலைகள் மாறுமாறு கேட்டேன், மாறும். 8 சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு விளக்கு வீட்டிலே போடு, நான் கொடுக்கிற கனியை கொண்டு வை, இனி எந்த ஆபத்துகளா காப்பாற்ற இந்த வழிய அறவே தீர்த்து தந்துட்டேன் போதும்தான் வேலை. உன் கேள்விக்கு பதில் சொன்னா அதான் முதல்ல ஒரு வார்த்தையை சொன்னேன், மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நினைக்க வேண்டும். அப்போ உறவுகள்ல பகை இருக்கு. அதனால உன் கேள்விக்கு ஓப்பனா பதில் சொன்னா ஒண்ணுக்குள்ளே போகணும், இவன் கேள்விக்கு பதில் சொன்னா ஒன்னையை ஏமாத்தணும். நானா பதில் சொன்னேன் அப்படி சொன்னா நீங்க நடுநிலையா இருப்பீங்க. நான் சொல்லணுமா, நீ சொல்லணுமா, இவன் சொல்லணுமா? பத்தியா என் பிள்ளை அறிவாளி, நீ பொம்பளை பத்தி அவன் புத்தி போறேன் காரணம் அதனால இப்போ நம்முடைய மனசு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏதாவது சுகம் அப்படி சொன்னா நமக்கு பிடிக்காதவங்க மேல ஒரு சந்தேகம் உண்டு. அந்த சந்தேகத்துல மந்திர தந்திரத்தை பண்ணி நம்ம குடும்பத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு தாழ்வான எண்ணம் வரும். அந்த எண்ணம் உனக்கு வந்துருச்சு. இவன் மனசுல ஆழ்ந்து பார்த்தேன், நம்ம யாருக்கும் கேடு செய்யல, நமக்கு எது செஞ்சாலும் நடக்காது, அதுக்காக தேவையில்லாம பணியத்துக்கு போட்டு நீ ஏன் புலவிக்கிட்டு இருக்க, மண்டையை உனக்கு அறிவு இல்ல அப்படி இவன் சொல்லி உனக்கு சமாளிக்கும். நீ இவங்க அண்ணன் தம்பியை சொன்னா ஒத்துக்கிட மாட்டாங்க, அப்படி நினைச்சு நீ குழம்பிக்கிட்டு இருக்க. புரியுதா? நீங்க 2 பேரும் சொல்றதுமே பொய், நான் சொன்னது மட்டும்தான் உண்மை. அங்க எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கவில்லை. வீடு சம்பந்தமான போட்டியான மனப்பான்மை அங்க இருக்கு. அதனுடைய குழப்பத்துல உங்க உள்ளம் திணறிக்கிட்டு இருக்கு. எதுவும் நிறையில்லை இந்த உலகத்துல. உங்க உரிமையை வாங்கி தருவேன், துன்பம் இல்லாம வாங்கி தரேன். இந்த அப்படிதான் என்னைக்கும் உயர்ந்திருப்பாய் மகனே, வாழ்வை குழப்பம் இல்லாமல் காப்பாற்றேன். சந்தோஷமா இருப்பான். ஓடியா ஓடியா. அப்படியா? காரைக்குடி எல்லை உங்களுடைய 2 பேருடைய உடலை பற்றி கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா, மருத்துவ சக்தியால் குழந்தை பிறக்குமா, தெய்வத்தின் சக்தியால் குழந்தை பிறக்குமா என்ற சந்தேகம் 2 உடலுக்கு இருக்கு. இருக்கா? மருத்துவ சிகிச்சையை செய்து குழந்தை பிற வைக்கணும்னா இன்னைக்கு பல லட்சங்கள் ஆகுமே. ஆனா நமக்கு இயற்கையா இருக்கும் இல்லைங்கிறத சாமிட்ட கேட்டுக்கிட்டு அந்த சிகிச்சையை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற முடிவு நீ கேட்க வந்திருக்க. பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லி உள்ள சொல்லுது. ஆனாலும் காலகாலத்துல பிள்ளையை பத்தி பேர பத்தியை தந்துட்டா சந்தோஷமா இருக்கும். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கப்பான்னு உங்க அம்மா நல்லது செஞ்சிருவோம். காலில் விட்டுறாங்க, என்னடா செல்ல முடியல. இப்போ ஒரு சட்டம் கேட்டுச்சு. என்ன சட்டம்? குழந்தை உங்களுக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா பாருது? ஆம்பளை பிள்ளையா? ஏன் பேரு கருத்தாரி காலா வெற்றி மாற முடியாத பிள்ளைகளுக்கு கபதாமிக்கு 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 தாப்பா ஆணொன்னு பொண்ணொன்னுடா. என்ன இந்த கனியை வச்சு கும்பிடு, இந்த கனியை அருமையா சாப்பிடு. இந்த ஐப்பத்துல இருந்து குழந்தை ஜனமாகும். யாரையும் நம்பி பணத்தை கொடுத்துறாங்க முட்டா பேர. ஓ நீங்க 2 காலம் சாப்பிடக்கூடியது சாப்பிடணும். கட்டான கட்டழகு கண்ணா உன்னை காணாத கண்ணு 2 பெண்ணா. கரை முடிச்சாரா? கரை மட்டும் முடிக்கல. கடை முடிக்கலாமா காலிக்கலாமா? அதுக்கு முன்னால ஒரு முடிவு எடுத்து போயிட்டு நல்லா இருக்கியோ காரணம்
வா, நீ இந்த முறை பாலினுக்கு போய் அங்க போய் உட்கார்ந்ததுல இருந்து 4 மாதம் கழிச்சு உனக்கு பெண்ணு ரெடியாகும். என்ன அப்போ உனக்கு கல்யாணத்துக்கு லீவு போட்டு வந்து ஒரு 2 மாதம் இருந்து வேலைக்கு போ. ஒரு இதுக்கு உன் கொண்டாடிய கூட்டு போய் அங்க போய் ஒரு குழந்தை சரணமாகும். பொம்பளை பிள்ளை பிறப்பா, அபிராமின்னு பேர் வச்சுக்கலாம். அப்போ பெங்களூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துக்குள்ள ராஜேஸ்வரி அம்மாவுடைய அருள் சக்தி உன்னுடைய வீட்டு எல்லைக்குள்ள இருக்கு. புரியுதா? புரியுதா? இப்போதைக்கு நீங்க ஆரம்பிக்கப்பட்ட அந்த பில்டிங் வீட்டுல பிரச்சனை இல்லாம முடிஞ்சிருமா அல்லது அறகுறையில் எதுவும் சிக்கல் வருமா, கொஞ்சம் பொருளாதார ப்ராப்ளம்லாம் இருக்க, அது சரியாகுமாங்கிற ஒரு கவலை உன் உள்ளத்துல இருக்கு. உண்டுமா? அதே மாதிரி ஒரு கணவனுடைய காலில் ஒரு வரி உபாதை புரியுதா? இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு. அதுல எந்த ஆபத்து இல்லாம காப்பாற்றித்தாரேன். இப்ப கொஞ்சம் பணம் கொஞ்சம் தேவைப்படுது, அதை வெட்டியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? தமிழ் அப்ப தமிழ்நாடு புரிஞ்சுக்கிறேன். சரி கருமசாமி, உன்னுடைய பையன் இப்ப என்ன படிக்கிறான்? நீ கோர்ஸ் போட்டது சரிதான். ஆனா அவன் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஆர்டிஓ என்ற பொறுப்பை எடுப்பான், சப் கலெக்டர். புரியுதா? நீ எதிர்பார்க்கவே மாட்ட, ஆனா அவனுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும். எதிர்காலத்துல அவன் ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்யும் பொறுப்புடையவராக இருப்பார். புரியுதமா? பொறுப்புடையவராக இருப்பான். இப்போ அவனுடைய மனநிலைகள் நமக்கு ஒத்து வராத அளவுக்கு வார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அவனை சீர்திருத்தி உனக்கு கட்டுப்பட வைக்க படிப்பை உயர்வாக்கி வெற்றியாக்கி தரேன். போதுமாது காரணம் என்னன்னு கேட்டுக்கிடவா, உண்மையை சொல்லிடவா. பாலின் சம்பந்தமான ஒரு ரிலேட்டிவ் வச்சிருக்காங்க. உண்மையா? அது அவனுக்கு பிரச்சனை தருமா குழப்பத்தை தருமான்னு கேட்டேன். குழப்பத்தை கொடுக்கும். அதுல இருந்து அவனை நான் டெலிட் பண்ணி உன் கையில நல்லா உடைச்சா போதுதான். ஓகே. ஏன்னா இந்திய பெண்மணியை கல்யாணம் முடிக்காம அவன் இஷ்டத்துக்கு வேற யாரையா கல்யாணம் முடிச்சுக்கூடாது பயப்படுதல்ல, அதுக்குதான். என்ன நல்ல பிள்ளையா கல்யாணம் முடிச்சுட்டாரு, சந்தோஷமா இரு, வெற்றி அடைவார். அதே பெங்களூர் எல்லை தீராத விளையாட்டில் பிள்ளை கண்ணன் தெருவெங்கும் என்றும் ஓயாத தொல்லை, தீராத விளையாட்டில் பிள்ளை பிள்ளை பிள்ளை. என்ன வேணும் உனக்கு? அது நீ நடந்து நீ போடக்கூடிய ஒவ்வொரு பிளானிங்கும் இதுவரை உனக்கு நடக்காம போய் எல்லாம் பெரியதாயிருது. அதுக்கு ஒண்ணு பெத்தவங்க ஒத்து வர மாட்டாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க ஒத்து வருவாங்க, அதுக்கு பைனான்ஸ் ஒத்துழைக்காது. உன்னுடைய இஷ்டப்படித்தான் உன் லைஃபை இப்ப கொண்டு போய்கிட்டு இருக்க, அது அவங்களுக்கு சரியாக தெரியாது. ஆனா அவங்களுடைய எண்ணத்தின்படி இந்த குடும்ப வாழ்க்கைய நம்ம நல்லதை செஞ்சு அவங்க முன்னால தனி பண்ணிட்டு நம்ம சுதந்திரமா இருந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இப்போ உன்னுடைய தாட் இருக்கு. பார்த்தோமா? அதனால உன் உள்வரத்துக்குள்ளுடைய விளையாட்டு அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால நீ போடுற பிளானிங் இப்போதைக்கு அந்த வீடு வாழ்க்கை சரியாயிருமா அப்படின்னு பார்த்தேன். அதை கலத்தி வச்சுட்டு போய் கண்ண முடிக்க என்னன்னு பார்ப்போம். இஸ்கான்ல யார் இருக்கா?
அங்க போய் கும்பிட்டியா? இப்போ ஒரு முறை கும்பிடணும், மனநிறைவோட கும்பிட்டுக்கா. அவர் அப்படித்தான் மாயாவாச்சார உருவாக்கி கொடுத்தாரு, இந்திரபிரஸ்தம் உருவாக்கி கொடுத்தாரு பாண்டவர்களுக்கு. அவரை ஒரு முறை வணங்கிக்கா, அந்த மாயவனுடைய அருளால உனக்கு ஒரு பெரிய வீடு ஒன்று மாளிகை கூட கிடைக்கும். வரக்கூடிய ஆவணி மாதத்துக்கு பிறகு அந்த வீடு சம்பந்தமான எண்ணங்கள் நிறைவேறும். அதுக்கு 2 வங்கிகளில் இருந்து உனக்கு பண உதவி கிடைக்கும். புரியுதாடா? அதன்படி நீ அருமையா பிளான் போட்டு கட்டின வீடு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உன்னுடைய தந்தையார் பெயர் என்ன? எங்க இருக்கிறாரு? அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறை ஏற்படும், புரிஞ்சுக்கா. அதுல ஆபத்து வராம நான் காப்பாற்றி தருவேன். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய பணத்துக்கு பற்றாக்குறை எல்லாம் வெற்றியாகி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? உன் குடும்பத்துல ஒரு வாரிசு பிறக்கணும் அப்படிங்கிற ஆசை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அப்படி பிறக்கலன்னா வாழ்க்கை மாறி போயிருமோங்கிற பயம் உங்க ஆத்தா மனத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? நீ பேசியா நான் பேசுமா? அப்படி அமைதியா இருக்கலாம்ல. ஆச்சி கொஞ்சம் முன்னு தள்ளிவா. நல்ல ஆட்சி எல்லாம் ஆச்சா. அதனால உங்களுக்கு வாரிசு பிறக்குமான்னு பார்த்தேன். யூடியூப் ஆஃப் பண்ணிட்டா நான் எல்லாமே சொல்லிடுவேன். இங்கே ஆசை கயிறு அருந்ததாரே மருமகன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்த மகன் அதனால அவன் மண்டையை திருத்த முடியுமான்னு பார்த்தேன். திருத்துறதுக்கு முன்னால அவன் இன்னொரு இடத்துல மாட்டிக்கிட்டான். அவன் மனதை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து ரெடியாக்கி தந்துருந்தேன். கவலைப்படாதீங்க, பொறுமையா இருக்கணும். அவனை சீக்கிரம் நடக்காது, அவனை சீக்கிரம் நடக்காது. வெள்ளத்தான் அவனை திருத்தி கொண்டு வரணும். நீ அடிச்சாலும் சரிவிடாத மாதிரி கையில் பாத்தியா? புரியுதா? இந்த வெத்தியாயிக்காரா ஆம்பளை செல்ல குட்டி பேரா விடல இந்தாடா வச்சுக்காரா ஓடுறா ஓடுறா குட்டி பேரா கர்மதானி. ஆமா ஆமா அப்படியா அப்படியா அப்படியா. மைசூர் எல்லை யாரு இருக்கீங்களா? மைசூர் எல்லை நீ 2 பேரும் பணம் இழந்தது யாருக்கு? எத்தனை லட்சம்? 2 பேரும் யூனிஃபார்மா சட்டை போட்டுருக்கிற. எப்படி பார்ட்னரா சகோதரர்களா? அண்ணனும் தம்பிகளும். தம்பி யாரு அண்ணன் யாரு? தம்பி. இவன் அண்ணன் இவன் தம்பி. இவன் அண்ணன் இவன். உங்களை குழந்தை உட்காந்தீங்களோ? இவனுக்கு இவன் அண்ணன். அப்படிதானடா? கண்ணை முழுக்க உங்களை கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கிறேன். அப்படியா? சரி. ஒரு வகையான தொழிலை மனதில் வைத்துக் கொண்டு கோடிக்கணக்கான பணங்களை இப்பொழுது நீங்க இழந்திருக்கீங்க. பார்த்தோமா? அப்படி இறந்து போவதற்கு 2 நண்பர்களும் காரணமானாங்கன்னு சாமி சொன்னது உண்மைதானா? அந்த பணம் மீண்டும் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஆனா தாரே தாரம்னு வார்த்தை தான் வருதே தவிர தெளிவான ஆதாரங்கள் ரெக்கார்டு கிடைக்கிற உண்மையா இல்லையா? அதை எப்படியா நான் வாங்கி தந்துட்டா போதுங்களா? காரணம் வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? கோபரா காரங்க என்ன வேணும்? இவ்வளவுதான் படி தந்துடுறேன் உனக்கு. கால விழுந்தா நீ நீ உட்காரு. உண்டா கால விழுந்த கண்ண முடிக்கா. லோனை பத்தி கொஞ்சம் பேசுறேன். கண்ண முடிக்கா. நீ அங்க போயிட்டு வர. என்னப்பா அந்த லோன் கிடைக்கும்டா? 10% கமிஷன் கொடுக்கணும். கொடுத்துருவியா? ஒரு ஆடிட்டர் மூலமா தான் எல்லாம் ரெடியாகி வந்துகிட்டு இருக்கு. சரிதானா? உண்மையா? அதுல ஒரு நல்ல ஒரு அலுவலகத்தை சார்ந்த ஒருவனுடைய உதவி உனக்கு கிடைக்கும். இந்த முறை உனக்கு கிடைக்கும். 10% நீ கமிஷன் கொடுக்கணும். அடிச்சு வாங்கிட்டாங்க. இவனுக்கு கல்யாணம் தை மாதம் கூடும். பொறுமையா இருக்கணும். சொந்தம் சொந்தம் தேட வேண்டி இருக்கு. சொந்தத்துல வேண்டாம். உன் எல்லையிலே பெண்ணு இருக்கு. கல்யாணம் சொல்லலாம். நல்லா இருக்கும். நீ பக்கத்துல நல்லா இந்தாப்பா அந்த லோனை வாங்கித்தானே ஜெயிச்சுக்கலாம்.
சந்தோஷமா இருக்கும். அந்தியூர் அந்தியூர் எல்லையில கற்பராயன்னு ஒரு சாமி இருக்காரா? மலை கற்பசாமி. அந்த கற்பசாமிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? அருகில் இருக்கார். அதான் அவர் நிக்கிறார். என் பக்கத்துல என் பிள்ளை இருக்காண்டா, அவருக்கு வேண்டியதை தனியா கூப்பிட்டு சொல்லிடலாம்னு சொல்லிட்டாரு. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சரியா? அதே அந்தியூர் எல்லை. அப்படியா? வா, உங்க அம்மா எங்கடா இருக்கா? என்னங்க அவளை பத்தி உனக்கு கவலை? சொல்லு. ஆமாக்கா, வேற என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண முடிக்காடா? 18 நாள் கால அவகாசம் இருக்கு மகனே. 18 நாள் கால அவகாசம் இருக்கு. அதனால அடுத்த பௌர்ணமியை ஒட்டி என்ன பார். தொழில நிறைய ஆக்கி தரேன். செலவழிச்ச பணத்தை வாங்கி தரேன். போடு. செலவழிச்ச பணத்தை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். மண்டையில புரியல. 18 நாள் கழிச்சு அடுத்து பேசுறேன். உனக்கு அது ஒரு டைம் இருக்கு. கருப்பசாமி. ஆமா ஆமா. ஈரோடு யார் இருக்கா? ஈரோடு ஒரு இடம் விற்கணும்னு சொல்லி கேட்டு வந்தது யாருப்பா? அந்த இடம் பத்திரம் யாரு பேர்ல இருக்கு? இன்னொரு பேர் இருக்காரு. யாரு? அமைதி. அப்பா பேர்ல இருக்கிற அந்த பத்திரம் யாருக்கெல்லாம் சொந்தங்களா? அந்த இடத்த வித்துட்டா உன் பிரச்சனை செஞ்சிருமா? கடை முடிக்க விற்க முடியுமான்னு பாக்குறேன். போகுமாயா? ஓகே, காரணம் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். ஏற்கனவே 6 மாத காலங்களாக இது சொல்றோம். முயற்சி வெற்றிகரமா பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் ஜெயிக்கல. இப்ப அதை வித்துட்டு உன் கடனும் தீர்ந்துடும், உன் குழப்பமும் தீர்ந்துடும். வெற்றி ஆகிட்டா போதும்ல. வீட்டுல ஒருத்தருக்கு ஆபரேஷன் நடக்க வேண்டியிருக்கு. புரியுதா? அதையும் ஜெயிச்சு உயிர் கண்ட விடாம ஆகி தந்தா போதும்ல. காரணம் வாடா, இந்த கனியை கொண்டாங்க போடு. ஜெயிச்சுட்டா. அதாவது வெற்றி ஆகிடும்.